ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வி தேனி பொண்ணு. இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. டெல்லி டு தமிழ்நாடு. பார்த்திங்களா, முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு. ஆனாலும் ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக ஃபஸ்ட் டைம் 8 வருஷத்தில் இன்றைக்கி தான் ட்ரெயின் ட்ராவல் தனியாக போகிறோம். அதை நினச்சா கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. வெளியில் சிங்கப்பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கூட உள்ள ஒரு பெரிய பயம், தனியாக இப்படி தான் பசங்களை வச்சு ட்ரெயினில் போகிறதோ அப்படின்னு. ஆனாலும் ஹஸ்பண்ட் நீ பழகிக்கோ, அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடித்து பிடிச்சி பற்றி விட்டாங்க. இப்போ எதுக்கு லீவ் போகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஜூலை ஃபுல்லாகவே பசங்களுக்கு லீவு தான். நாங்களும் 1ஆம் தேதியிலேருந்து இந்த டிக்கெட்டுக்கு போட்டு கிடைக்காம கடைசியில் இப்போ தாங்க கிடச்சிச்சு. சரி, நமக்கு ஊரில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து டியூட்டியிலேருந்தே அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனை நாங்கள் பார்த்த 8 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ஏர்போர்ட்டை விட சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் தான். டெல்லிக்கு அடிக்கடி வர்றவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படியே நாங்களும் அவர் வந்துட்டு தனியாக போகிற பசங்களை பார்த்துக்கோன்னு இங்கே ஆரம்பித்தவர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து முடிகிற வரைக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்டே வந்தார். தூங்கிடாத, ஒன் டே பசங்களை பார்த்துக்கோன்னு. பாவம் 4 மணிக்கெலாம் ஷிஃப்ட் போனவங்க சாப்பிடாம இப்போ தான் 3 மணிக்கு சாப்பிட்றாங்க. அதனால் யாரையும் பார்க்கல. அவங்க இங்கிட்ட அங்கிட்டு பார்க்காம அவங்க பேசாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைகளை பார்த்தீங்களா, ஒரு பயம் இல்லாமல் அப்படி இப்போ தாங்க ட்ரெயினே போச்சு. கீழே இறங்கி பேப்பர் பிறக்கிறது, அந்த பாட்டில் பிறக்கிறதுன்னு இருந்தாங்க. பார்க்க கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்படியே அவங்கள கூப்பிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலு, தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் போகிற நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க துரந்தோ ட்ரெயினுக்கு வந்தாச்சு. இந்த வட்டம் சாப்பாடு கட்டணுன்ற அவசியமே இல்லை. என்ன தான் ஊருக்கு போகிறோன்னு சந்தோஷம் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சரி பார்த்து போங்க 100 தடவை சொல்கிறப்ப எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் சரி போயிட்டு வாங்கன்னா அவர் கீழே இறங்கினவனே என்ன அறியாமல் கண்ணில் அவ்வளோ தண்ணி. ஏன்னா தனியாக போகிறோன்ற ஒரு விஷயத்தால் அவ்வளோ பயமாயிட்டேன். எப்படி போகிறோம், எப்படி இது பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க ட்ரெயின் கூடயே சேர்த்து சாப்பாடு புக் பண்ணியிருந்ததுனால 5 மணிக்கு நல்ல சூப்பரான ஒரு கட்லெட்டு, ஒரு ப்ரெட்டு, லட்டுன்னு எல்லாமே ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நைட்டும் வந்து சிக்கன் குழம்பு, பருப்பு, சாப்பாடு, சப்பாத்தி உள்ள சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. துறந்தோவில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் நம்ம தான் வாங்கணும். அதுக்காக நான் வீட்டிலேருந்து எப்பயுமே சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த வட்டம் தான் இவங்க புக் பண்ணிட்டாங்க. நீ வந்துட்டு நானும் டியூட்டிக்கு போயிட்டேன், உன்னால் செஞ்சிட்ருக்க முடியாது, டக்குன்னு டிக்கெட் தக்காலில் போட்டது கிடச்சதுனால நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அங்கேயே போய் வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு. ட்ரெயினில் இருக்கவங்களே நீங்கள் எப்போ தாண்டா வைங்க அப்படின்ற அளவுக்கு என் பசங்க ட்ரெயினில் பாடுபடுத்தி எடுத்துட்டாங்க. எல்லாரையும் வேறு சீட்டில் போயெல்லாம் உட்காந்தவங்களாம் இருக்காங்க. ஆனாலும் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக முடித்து ஒரு நாள் பகலையும் முடிச்சுட்டு ஆந்திரான்ற ஒரு பேரை கேட்ட பிறகு தான் அப்பாடி தமிழ்நாடத்தோட போகிறோன்ற ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனாலும் இப்போ ஃபஸ்ட் டைம் தனியாக வந்தது ஒரு கஷ்டமாகவும் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடணுன்ற ஒரு தைரியமும் வந்துருச்சு. அப்படியே அக்கா வீட்டுக்கு வந்துட்டு காலை சாப்பாடு வந்துட்டு தோசை சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு பிரியாணி, இறால் தொக்குன்னு செம்ம சாப்பாடு. தமிழ்நாடு வந்தாலே இந்த பிரியாணியை, சென்னை பிரியாணி அடிச்சுக்க யாருமே இல்லைங்க. அதுவும் மாமா ஒரு கடை வச்சுருக்காரு. நாங்கள் போனோடனே அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இன்னொரு அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே வந்துட்டு கும்பாபிஷேகம் போல் அப்படியே லைட்டிங்கெல்லாம் போட்டு பார்க்கவே இடம் சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீட்லேயும் ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் பகல் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருந்தோம். ஏன்னா என் பசங்களை என்னை விட ரொம்ப 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 பொத்தி பாதுகாத்தவங்க தான் அவங்க. சின்ன குழந்தையாக நான் தூக்கிட்டு வந்து அவங்களே வளர்த்து ஒரு ஸ்டேஜில் இந்தா வச்சுக்கோ, நாங்கள் போஸ்டிங் போகிறோன்னு போனாங்க. இந்த பொண்ணெல்லாம் இவனை சின்ன பையனை வந்து அவங்க தான் வளர்க்கவே செஞ்சாங்க. அதில் வண்டியில் வர்றப்போ கூட அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசிக்கிட்டே வருவா, அவங்க கூட மட்டும்தான் வருவா. ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு சொந்தம் கிடச்சது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவளுக்காகவே இங்கே வந்து ஸ்டே பண்ணி இருந்துட்டு மறுநாள் கிளம்பலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்தோம். பைக்கில் கூட அவங்க கூட பேசிட்டு கொஞ்சிக்கிட்டே வந்தா. போனவனே அக்கா வந்துட்டு காலையில் நைட்டு ஆரம்பித்த சாப்பாடு காலையில் வரைக்கும் எங்களுக்கு அடுத்து ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. செம்ம தோசை, மீன் குழம்பு, உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக வைப்பாங்க அக்காவுமேவும். எல்லாத்தையும் ஒரு பிடிச்சிட்டு அவங்களுக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு ஈவினிங்கெல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டோம்.
ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த இடத்துல எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் மிஸ் பண்ணாங்க எல்லாருமேவும். அப்படியே அவங்க பணியாரமும் நைட்டுக்கே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அதை நான் சாப்பிட்டுட்டு பசங்க வந்து எனக்கு தோசை வேணும்னு கேட்டதுனால வண்டி நிப்பாட்டின இடத்துல தோசை வாங்கி கொடுத்துட்டு இந்த காலையில் 4 மணிக்கு இறக்கி விட்ருவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் பயமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் மேனேஜ் பண்ணி எப்படியோ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோன்னு ஒரு தைரியத்திலேயே வந்துட்டு சூப்பராக இந்த ட்ராவல் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் தனியாக வர்றப்போ பயந்துருக்கீங்களா இல்லையா? எப்படி விலாக் இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.